வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேனா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் சந்தர்ப்பம் இந்த இணையதளத்தில் நம்ம யாவருக்கும் கிடைத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியமே என்று சொல்லி நான் கருதுவேன். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் இதே இணையதளத்தில் தான் பல இளைய தலைமுறையும் என்ன சொல்லுவது, எல்லாருமே இன்னைக்கு கெட்டு சீரழிஞ்சு போவதற்கு காரணமே இது இணையதளமே. இன்றைக்கு ஒரு மாபெரும் ரகசியத்தை நான் சொல்ல போகிறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தையும், யோபு 40வது அதிகாரம் யோபு 40வது அதிகாரம் 20, 29, 30, 31 அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இந்த லேவியத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கடல் பாம்பை குறித்து பேசக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யூ ஆஃப் த ஓல்ட் சர்பெண்ட், லெவியத்தான் அப்படின்ட்டு சொன்ன மாத்திரத்திலே நான் ஜனங்கள் யாவரும் என்ன சொல்லி யோகித்து பார்ப்பார்களானால், இது அந்த பெரிய பாம்பு போல இருக்கு, அந்த 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 பாம்பு என்ன சைஸ்ல இருந்ததோ அந்த பாம்பை எடுத்துட்டு போய் ஆண்டவர் கடல்ல எங்கேயோ கட்டி வச்சிருக்கிறார். எந்த கடல்ல? வேளாங்கண்ணி கடலா, நாகப்பட்டினம் கடலா, இல்ல பே ஆஃப் பெங்காலா, இந்தியன் ஓஷனா, இல்ல எங்க இருக்கு, பிரம்மபுத்திரா எங்க இருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. எங்கோ ஒரு கடல் இருக்குங்க, அந்த இடமும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு பல பேர் பல யுகத்தில் பல காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறதை நானும் வாசித்திருக்கிறேன். நானும் அவ்வண்ணமாகவே விசுவசிப்பதில் ஒருவனாக இருந்திருக்கிறேன். ஆனால் என்றைக்கு இந்த எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசித்தேனோ அப்பொழுதுதான் எனக்கு ஒரு தெளிவு பிறந்தது. அதாவது வேதாகமத்தை நாம் எப்படி அனர்த்தமாக்கி பார்க்கிறோம் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். இப்படிதான் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், ஆனால் அப்படியே ரிவர்ஸா வாசிச்சுட்டு இருக்கோம். அது ரொம்ப வசதி, பிசாசுக்கும் அப்படிதான் வசதி. ஏன்னா நீங்க அர்த்தத்தை அனர்த்தமாக்கி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அப்பா நம்ம வேலை சுலபமா முடிஞ்சிருச்சுன்னு அவனும் மிக மிக சந்தோஷமா கோடி கட்டி பிறந்துட்டு இருப்பான். கரெக்டுங்களா? அப்போ இதுல என்னத்த பெரிய குற்றத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க பிரதர் அப்படின்னு யாராவது என்ன கேட்டீங்கன்னா, நான் யாரையும் குற்றம் சாட்டல. ஏன்னா நானுமே அப்படிதான் இருந்தேன். எல்லாரும் சேர்ந்து அர்த்தத்தை அனர்த்தமாக்கி பார்த்து கொண்டிருந்தக்கூடிய காலங்களும் உண்டு. அப்போ அந்த அனர்த்தமான காரியங்களில் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் நாம் யாவருக்கும் அளிக்கிறப்போ நம்மளுடைய இருதயத்துல ஒரு வெளிச்சம் தோன்றும். அப்பொழுதுதான் இருளில் இருந்த காரியங்கள் நீங்க அறிந்து கொள்வீர்கள். இப்போ வெளிச்சமே தோன்றலைன்னா அந்த இருளோட அந்த என்ன சொல்றது, பயங்கரம் யாருக்கும் தெரியாது. இருட்டு குகைக்குள்ள போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒருத்தர் ஒரு 1000 வாட்ஸ் பல்பு போடுறாரு, ஆஹா வெளிச்சம் பிறந்தது அப்படின்னு சுத்தியும் புத்தியும் பாக்குறீங்க. இந்த பக்கம் 2 பாம்பு, அந்த பக்கம் 4 தேளு, இது ஆஹா நல்ல வேலை சரியான நேரத்துல லைட்டை போட்ட தம்பி, எட்ரா தடியை எடுத்து நல்லா அடிச்சு முடிச்சு அப்படியே போயிட்டே இருப்பீங்க. திருப்பி அந்த பல்ப் ஆஃப் ஆயிடுச்சு, ஆஹா ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு. அதை விட ரொம்ப கொடூரம். ஏன்னா இருளே இருந்தவர்கள் அதுல பழகி விடுவார்கள். ஆனா வெளிச்சத்தை கண்டு மறுபடியுமா இருளுக்குள் கடந்து செல்கிறவர்களுடைய நிலைமை எப்படியா இருக்கும் தெரியுமா? பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி காலங்களில தேவனாகிய இயேசு கிறிஸ்து தோன்றும் போது இவர்கள் யாவரும் நாங்களும் கிறிஸ்துவர்களே அப்படின்ட்டு சொல்லி மாரை தட்டி கொண்டு நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாரா, நீர் யாரென்றே தெரியாது என்று தேவன் சொல்லி விடுவாராம். மத்த 25 அங்க பற்கடிப்பு உண்டா இருக்கும் என்று சொல்லி வேதாகமத்துல வெளிப்பாடுல எழுதியிருக்கு, மத்த 25 எழுதியிருக்கு. ஏன் பற்கடிப்பு அப்படின்னு கேட்டா, நான் இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வந்தவன், வெளிச்சத்துலதான் இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா இருள்ல தான் இருந்திருக்கேன்னு தெரியாமலே வாழ்ந்து வந்திருக்கிறேனே, அப்படி என்ற ஒரு பொருளாகும். சரி, இப்போ எதை குறித்து பேசிக்கொண்டிருந்தோம்? இணையதளம், லேவியத்தான், அனர்த்தமாக்கி பார்ப்பது. எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு நேராக நீங்க உங்க வேதாகமத்தை ஒரு விசை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல பெரிய ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று தெரியாது. அது எதை குறித்து பேசுகிறது என்றால் இணையதளம். பைபிள்ல இல்லாத விஷயமே கிடையாதுங்க. வேதாகமம்ங்கிறது நீங்க அதை ஒரு சயின்டிபிக் புக்கா எடுத்துக்கலாம், மெடிக்கல் புக்கா எடுத்துக்கலாம், நீங்க ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணலாம். மனுஷன் ராக்கெட்லாம் கண்டுபிடிக்க போறான்னு இதுல எல்லாமே எழுதியிருக்கு. டேங்கர்ல வச்சுதான் அடிக்க போறான்,
ஃபைட்டர் ஜெட் எல்லாம் உருவாக்க போறான் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா வெளிப்பாடு 9வது அதிகாரத்துல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க ஏற்கனவே. இவனுங்க அதுதான் வந்து கண்டுபிடிச்சிட்டு நாங்க இப்படி கண்டுபிடிச்சிட்டோம். நீ கண்டுபிடிப்பேன்னு ஏற்கனவே எழுதி வச்சிருக்க. உலகம் உருண்டைன்னு யோபு புத்தகத்துல எழுதியிருக்க. இல்ல அது முக்கானு சொல்லி எல்லாம் உருண்டைன்னு சொன்னவன கொன்னே போட்டானுங்க, கலிலியோ வந்து நினைக்கிறேன். அப்புறமா அவர் பெரிய சயின்டிஸ்ட்னு கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவங்க கண்டுபிடிச்சாங்க உருண்டைன்னு தானே. அதை எங்க வேதாந்தத்துல எழுதியிருத்தேங்க. சயின்ஸ் புக்குங்க இது. என்ன புக்கை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சிவிக்ஸ் புக்கு, சோசியல் சயின்ஸு, மாரல் சயின்ஸு, என்ன புக்கா எடுத்துக்கோங்க. இது அது அது பொருந்தும். நடைமுறைக்கு உள்ள ஒரு புத்தகம் இது. எபேசியர் 2:1-2 அண்ட் யூ ஹி மேட் அலைவ் ஹூ வர் டெட் இன் ட்ரெஸ்பாசஸ் அண்ட் சின்ஸ். அதாவது நீங்கள் ஜீவனுள்ளவர்களா இருந்து ஒரு காலத்துல இந்த என்ன சொல்றது அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்களுக்கெல்லாம் மரித்து போயிருந்தவர்களே, in which you once walked according to the course of this world. இந்த உலகத்தின் பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அப்படின்னு சொல்லி அது இன்னொரு மொழிபெயர்ப்புல வருது. அதன்படி நீங்க வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. அக்கார்டிங் டு த பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஏர். என்ன பவர் ஆஃப் த ஏர்? அதாவது இந்த ஆகாய மண்டலம் என்று சொல்லுவார்கள் இல்லைங்களா, பவர் ஆஃப் த ஏர். இன்டர்நெட் எப்படி வருது? சேட்டலைட் மூலமா, காத்துல தான் வருது இல்லைங்களா, காத்து வழியா தான் டிராவல் ஆகுது. சேட்டலைட் மூலமா வர்றது எப்படி வருது? அது ஒரு 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 விதமான மின்னல் மாதிரி ஒரு பவர் வரும், கண்ணில் தெரியாது. ஆனா வந்து அதை ரிசீவ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். அங்கே பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு டவர்கள் வச்சிருப்பாங்க. டவர் கிடைக்கலிங்க. டவர் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? அதுதான் டெலிகாம் இன்ஜினியரிங். இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அந்த சேட்டலைட்ல இருந்து நேரா ஒரு கதிரொலி வீச்சு வந்து அங்க சக்குன்னு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவ் பண்ணிக்குதுன்னு. இல்ல அப்படி ரிசீவ் பண்ணாது. டிரான்ஸ்மிட்டர் எப்படி ரிசீவ் பண்ணா அப் ஸ்டேஷன் என்று சொல்லுவார்கள். அதாவது அந்த சேட்டலைட் ஆனது வந்து ஒரு அப் ஸ்டேஷனுக்குள்ள போய் அந்த பவர் ரிசீவ் பண்ணி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு கேட்டா, கடல் கடியில பார்ப்பீர்களானால் பெரிய பெரிய கேபிள்களை அவர்கள் பதித்து வைத்திருக்கிறார்கள். எந்த ரூட்ல பதித்து வைத்திருக்கிறார்களோ அந்த ரூட்ல கப்பல் எல்லாம் செல்லவே கூடாது. அது எல்லா நாடுகளோட போட்ட ஒரு ஒப்பந்தம். ஏனென்றால் இன்டர்நெட் என்பது பொது சொத்து. வேற வேற நாடுகளுக்கு போகலாம், வேற வேற நாடுகளோட சேட்டலைட்டும் ஆக இருக்கலாம். அவர்கள் வந்து ஜம்ப் ஸ்டேஷன்ஸ் என்று சொல்லுவார்கள், ரிசீவிங் ஸ்டேஷன். அதாவது இந்த சிக்னலை வாங்கி ஒரு ஸ்டேஷன்ல ஸ்டோர் பண்ணி வச்சு அங்கிருந்து சிறு சிறு டிரான்ஸ்மிட்டர்ஸ், டவர்ஸ்க்கெல்லாம் அனுப்பக்கூடிய ஒரு டிசைன் தான் இந்த டெலிகாம் இன்ஜினியரிங். அப்போ ஒரு வியூ எடுத்திருக்காங்க, கூகுள் சேட்டலைட்ல இருந்து ஒரு வியூ எடுத்திருக்காங்க. அந்த கேபிள் போற ரூட்டு அந்த கடல் கடியில தான் போகுது கேபிள். அப்ப அங்கிருந்து எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஏறத்தாழ பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாம்போட ரூபத்துல தலை இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. எவ்வளவு துல்லியமா எழுதியிருக்காங்க தெரியுங்களா வேதாகமத்துல. இன்னைக்கு இந்த உலகத்தையே எதுதான் கட்டுப்படுத்திட்டு இருக்கு. அதாவது இன்டர்நெட் டவுன் ஆச்சுன்னா யூரோப் கண்டம், ஐரோப்பா கண்டம் மற்றும் ஆஸ்திரேலியா கண்டம், அமெரிக்கா கண்டம் இதெல்லாம் பார்ப்பீர்களானால் தண்ணி கூட கிடைக்காதுங்களாம். தண்ணி, பவர் சப்ளை எல்லாமே இந்த இன்டர்நெட்ல தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அவனுங்கெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. இந்தியா ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க, ஏன்னா நம்மளாம் இருளில் இருந்து பழகினவங்க. அதனால இன்னும் இந்தியா ஒரு மாதிரி ஏழ்மை நாடு தான், ரொம்ப முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நாடு தான். ஆனாலும் ஏழ்மை என்கிற அந்த காரியம் வந்து இன்னும் ஏழைகளுடைய எண்ணிக்கை வந்து அப்படியே தான் இருக்கு, இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. பணக்காரர்கள் பணக்காரவாயிட்டே இருக்கிறான், ஏழை ஆகிட்டே இருக்கிறான். பாருங்களேன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஜனங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சிருவோம், ஆனா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். ஆனா இந்தியாவும் இன்டர்நெட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம இன்டர்நெட் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ, கரெக்டுங்களா? அந்த நிலைமைக்கு நம்மளும் ஸ்மார்ட் டிவி தான் இருக்கு இன்னைக்கு வீடுகள் எல்லாம். இன்டர்நெட் தான் தேவை ஸ்மார்ட் டிவிக்கு. கேபிள் கனெக்ஷன்லாம் இன்னைக்கு யாரும் போறது இல்லை ஜாஸ்தி. மொபைலுக்கு இன்னைக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. இந்த மாதிரி எந்த கருவிகளை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அதுல இன்டர்நெட் கனெக்ஷன் என்றது ஒருத்தன். இப்போ உலகத்தை யாரு தான் ஆளுமை செய்து கொண்டிருக்கிறா? இந்த இன்டர்நெட் என்கிற இணையதளம். இன்டர்நெட்னு என்ன தெரியுங்களா? வலை. இன்டர்நெட் வலை பின்னுவது போல இருக்கக்கூடிய அந்த வலை. அப்படிதான் அந்த அப்படின்னா அந்த வலைக்குள்ள நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அவன் இன்டர்நெட்னு வச்சிருக்கான், வலை. இதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த வலையில எல்லா ஆட்களை பிடிச்சி வச்சுட்டான். இன்னைக்கு மொபைல் இல்லாத பயிலே கிடையாது, இன்னைக்கு டிவி பார்க்காத பெண்களே கிடையாது, இன்னைக்கு டெலிவிஷன் எல்லாமே இன்னைக்கு இன்டர்நெட் தான்.
எவ்வளவு அட்வான்ஸ்டா போயிடுச்சுன்னு கேட்டா, அவங்க இப்போ தியேட்டர்ல போடுறாங்கல்ல, அன்னைக்கெல்லாம் வந்து ஃபிலிம் வரும், ஃபிலிம் ரீல்கள்லாம் வரும். இப்போ வந்து எல்லாமே இன்டர்நெட் பேஸ்டு தான். அந்த ஒரு பின்னு நீங்க போட்டுட்டு இன்டர்நெட்ல கனெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு அதை தான் நீங்க தியேட்டர்ல போட்டு டிஸ்பிளே பண்றீங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான் இருக்கும் அந்த டேப். அது ஃபிலிம் அந்த காலத்துலலாம் பெரிய மாட்டு வண்டியில எல்லாம் கட்டி கொண்டு வருவாங்க, இவ்வளவு பெரிய டப்பால. அதெல்லாம் கிடையாது இப்போ. எல்லாமே இன்டர்நெட் தான். ட்ரெயின்கள்லாம் இன்டர்நெட்ல தான் இயங்குது. கரண்ட்ல இயங்கக்கூடிய ட்ரெயின் தான் கூட இன்டர்நெட் இருந்தால்தான் அந்த கரண்ட் சப்ளையே போகக்கூடிய ஒரு மைக்ரோ ப்ராசஸர் வச்சிருக்கிறான் உள்ள. வந்தே பாரத் ரயில்ல பாத்தீங்கன்னா இன்டர்நெட் தான் மேஜர். அப்போ இன்றைக்கு இந்த இணையதளம் இல்லவென்றால் என்ன சூழ்நிலைன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போறோம். அப்போ உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது யாரு? இந்த லெவியத்தான் என்கிற அந்த இன்டர்நெட் தான், அந்த பழைய சர்ப்பம். இன்டர்நெட் என்பது வந்து தவறா? கிடையாது. இன்டர்நெட் இருப்பதனால்தான் இன்றைக்கு வேத வசனத்தை எல்லாம் எளிதாக போதித்து உலகம் எங்கிலும் எங்களால வந்து அப்லோட் பண்ண முடியுது, நிறைய மெசேஜ்களை நீங்க கேட்க முடியுது. ஆனா இது 1% தான். மிச்ச 99% பார்ப்பீர்கள். ஆனால் ஃபேஸ்புக், ட்விட்டர், எக்ஸ்தலம், இன்ஸ்டாகிராம்னு போய் ஜனங்க யூடியூப் ஷார்ட்ஸ்ன்னு எவனை பார்த்தா குழந்தைக்கு தெரியுதுங்க ஷார்ட்ஸ். அது 3 செகண்ட் தான் பாக்குது அந்த குழந்தைய. அப்படிங்குது அது. அவ்வளவுதான் எனக்கு பொறுமை. நீ எவ்வளவு தூரம் அப்படின்னாலும் அவனும் ஆயிரக்கணக்கான வீடியோ கொடுக்குறான். புத்தி எல்லாம் மழுகி போய், புத்தி எல்லாம் பேதழிஞ்சு போய், சின்ன குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ள போயிருதுங்க. இப்ப இந்த உலகத்தை ஆளுமை செய்கிறவன் யார்? இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய பிசாஸ். அந்த பிசாசோட கட்டமைப்புக்குள்ளதான் இந்த இன்டர்நெட் இயங்கக்கூடிய. இன்டர்நெட்டை உருவாக்கினவர் ஆண்டவர். ஆனால் இந்த இன்டர்நெட்டை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவன் இந்த லெவியத்தான் என்கிற கடலுக்கடியில் இருக்கக்கூடிய பிசாஸ். இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வரேன்னா, பைபிள் வேதாகமத்துல இல்லாத சப்ஜெக்டே கிடையாதுங்க, இல்லாத மேட்டரே கிடையாது. என்னத்தை வேணா, விஞ்ஞானம் வேணாலும் அதுல இருக்கும் உள்ள, சாஃப்ட்வேர் வேணாலும் அதுல இருக்கும் உள்ள. இதெல்லாம் இப்படிதான் வரப்போகுதுன்னு எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே போல இது வந்து ஒரு தடவை எழுதுனது தான். நிறைய புத்தகங்கள் பப்ளிஷ் பண்றப்போ பாத்தீங்கன்னா வருஷன் ஏத்திக்கிட்டே போவாங்க. 2.1, 3.0 புது அப்டேட்டட் வெர்ஷன் வந்திருக்குங்க அப்படின்னு என்ன கொஞ்சம் திருத்தி எல்லாம் எழுதியிருக்காங்க. அப்படின்னா முதல்ல எழுதுனது பெர்ஃபெக்ட் இல்லை. ஆனா வேதாகமம் ஒன்றுக்கே தான் ஒரே வெர்ஷன், எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக ஒரே வெர்ஷனுங்க. ஏன்னா எழுதினவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஆதியும் அந்தமா இருக்கிறவர், முதலும் முடிவுமா இருக்கிறவர், அவர் ஆல்பா ஒமேகமா இருக்கிறவர். அவரோட அகராதிலேயே வந்த தவறு என்பதற்கு அங்க பொருளே கிடையாது, இடமே கிடையாது. எழுதினால் எழுதினதுதான், அப்படியே இருக்கும், ஒன்று அப்டேட் ஆகாம அப்படியே இருக்கு இந்த வருஷன். அதனால எல்லாரும் பேசாம கேள்வி கேட்காம ஒழுக்கமா இந்த பைபிளை படிக்கிற வழியை பாருங்க. அதுக்கு தான் சொல்றோம், அன்பா கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வேதாகமத்துல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு விலகி இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க பிசாசோட நெருக்கமா இருக்கீங்கிறதுல மட்டும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க பைபிள் ஸ்டடிக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், வேதாகமத்தை கையில தூக்கிட்டு போகலாம், இடுப்புல வச்சுக்கலாம், நீங்க சட்டைக்குள்ள வச்சுக்கலாம், பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அது இருதயத்துக்குள்ள வைக்கணும். அதுக்கு கண்களை திறந்து, இருதயத்தை திறந்து படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனால்தான் எங்களோடு கூட இணைந்திருங்கள் என்று சொல்லி உங்களை அன்பாய் ஒவ்வொரு முறையும் அழைக்கிறோம். வாருங்கள் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பல வருடங்களாக, சில வருடங்களாக என்று சொல்லுவேன், ஒரு 2.5 வருஷம் இருக்கும்போ பல காரியங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த முதல்ல ஒரு 10 நிமிஷம் வந்து சில காரியங்களை எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, வேதாகமத்துக்குள் எப்படி, how to get yourself inside the framework of Bible, இந்த வேதாகமம் என்கிற அந்த கட்டமைப்புக்குள் எப்படி நீங்கள் நுழையக்கூடும், எதற்காக நுழைய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் ரொம்ப பிராக்டிக்கலா சில காரியங்களை சொல்றப்பதான் உங்களுக்கு விளங்கும். இது ப்ரிப்பரேஷன். மேசன் பார்த்தீங்கன்னா, மேசன் சிட்டாளுங்க இருப்பாங்க இல்லைங்களா, இந்த கட்டட வேலை செய்யறவங்க, அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வருவார், கரண்டி எடுத்து கர 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 கரன்னு சுரண்டுவார். அப்படியே நான் பல்லெல்லாம் கூசு, ஏன்னா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல தம்பி இப்படி பண்ணாதான் வந்து நமக்கு களவை அடிச்சா ஒட்டும் போய், இல்லைன்னா ஒட்டாது அப்படின்னு கர கரன்னு நல்லா போட்டு ஸ்கிரேப் பண்ணுவார். அந்த மாதிரி உங்க புத்தி கூர்மையை கொஞ்சம் ஸ்கிரேப் பண்றதுக்கு தான் இந்த 10-13 நிமிஷம் எனக்கு தேவைப்படுது. என்ன விஷயத்துக்கே வரமாட்டேங்கிறாருன்னு, விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க மூளையை நல்லா கர 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 கரன்னு சுரண்டி அதுக்கு மேல களவை அடிச்சாதான் போய் ஒட்டுது. என்ன பண்றது? அதுதான் மெடிடேஷன். சரி, ஆதியாகமத்துல நாம் 6வது அதிகாரத்தில் 13வது வசனத்துக்குள் நுழைய இருக்கிறோம்.
6 அதிகாரங்கள் அதாவது 6வது அதிகாரத்துல 3 பகுதிகளாய் பிரிக்கலாம். இந்த இன்றைய அத்தியாயத்துல அந்த 2வது பகுதியும் நாம் முடிச்சு நிறைவேற்றிவிட்டு அடுத்த அத்தியாயத்துல 3வது பகுதிக்குள் நாம் கடந்து செல்வோம். 6வது அதிகாரத்தையே 3 பகுதிகளா பிரித்திருக்கிறோம். இப்போ ரத்தன சுருக்கமா சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிப்புகளை படைத்து அதுல மனிதனையும் மனுஷையும் படைத்து ஆளுமை செய்யும்படி எல்லா அதிகாரங்களும் புத்திர சுவிகாரத்தை தந்து தன் சாயலாகவே படைக்கப்பட்டவன் தான் மனிதன். மனிதன் பாவத்துல விழுந்து போனான், இச்சையில விழுந்து போனான். பல சாப்பிட்டதுனமா ஏவாள் தான், ஆனா பழியெல்லாம் வந்தது மனுஷன் மேல தான். ஏன்? அவன் டியூட்டி அவன் ஒழுங்கா பண்ணியிருந்தா பொண்டாட்டியை ஒழுங்கா காப்பாத்திடலாம். அவன் எந்த பக்கம் போய் என்ன பண்ணிட்டு இருந்தானே தெரியல. அதுதான் இன்னைக்கு எல்லாத்தாலையும் நிராகரிக்கப்பட்ட ஒரு கருத்து என்று சொல்லுவேன் நான். யாருமே அதுல கவனம் செலுத்தவே இல்லை. எல்லாரும் ஏவாள் அம்மையாரையே பிளேம் பண்ணுங்க. பாவம் அவங்க. இவரு டியூட்டியை ஒழுங்கா பண்ணியிருந்தா அந்த அம்மா தான் வேலையை ஒழுங்கா அதுக்கு தானே எல்லா கார்பரேட் எங்க போனாலும் மேனேஜர் சூப்பர்வைசர்னு ஒரு 2ல யாரோ ஒருத்தர் இருக்கவே இருப்பாங்க. ஏன்? மேற்பார்வையாளர் அவர் பேர், கண்காணிப்பாளர். அது பாத்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் மாதிரி. எக்ஸாமினேஷன் ஹால்ல இன்விஜிலேட்டர் இல்லைன்னா என்ன ஆகும்? அவன் டெக்ஸ்ட் புக்கே எடுத்துட்டு வந்து காப்பி அடிச்சு எல்லாம் 100க்கு 100 வாங்கிடுவான். டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டு வந்து காப்பி அடிச்சு ஃபெயில் ஆகிறவனு இருக்கிறான், அது வேற விஷயம். அவனெல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா சொல்றேன், அப்போ ஒரு மெய்ப்பாளர், ஒரு கண்காணிப்பாளர், இப்படியெல்லாம் பல டைட்டில்களை கொடுத்து இன்னைக்கு நிறைய ரோல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க கார்பரேட் வேர்ல்ட்ல. ஏன்? எல்லா ஃபேக்டரி ஆஃபீஸஸ் எங்க பார்த்தாலும் ஒருத்தர் மேனேஜர் இருப்பார். அவர் பெரிய ரூம்ல உட்காந்துருப்பார், ராஜா மாதிரி. ஆனா அவர் கண்ணு எல்லா பயம் மேலேயும் இருக்கும். அவர் உள்ள இருக்கிறாருன்னா அவன் கப்பு சுப்புன்னு வேலை செய்வான். அவர் இல்லைன்னா இவன் ஒருத்தன் பஜ்ஜி சாப்பிடுவான், இன்னொருத்தன் சொஜ்ஜி சாப்பிடுவான், இன்னொருத்தன் வாயை திறந்து தூங்கிட்டு இருப்பான். எப்படி? ஒரே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் தன்னுடைய அந்த அணியை, அதாவது ஒயிட் அண்ட் காக்கி போட்டுட்டு ஒரு ஓரமா தான் நிற்பார். எல்லா கண்களையும் தெரியுற மாதிரி சும்மா தான் நிற்பார், கையை கட்டிட்டு. ஒழுக்கமா போவான். ஒரு சிக்னல் கூட எவனும் ஸ்கிப் பண்ண மாட்டான். அப்போ அந்த இடத்துல டிராபிக் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் போக வரும். எட்டி எங்கதான் பார்ப்போம், அவர் நிக்கிறாரு அப்படின்னு. ஒரு ஆளுக்கு எவ்வளவு கண்ட்ரோல் பவர் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அந்த மேனேஜரோட பவர். அந்த பவரை ஆதாம் கொடுத்திருந்தாரு. ஏவாளை நல்லா பாத்துக்கியா, நல்ல பொண்ணு, நான் ரொம்ப ஆசாசியா உனக்காக நான் வணைஞ்சு கொடுத்த பொண்ணு, சின்ன பொண்ணு அப்படின்லாம் சொல்லி கொடுத்தா இவர் பாட்டுக்கு ஒரு பக்கமா போயிட்டாரு. முடிஞ்சு போச்சு கதை. என்ன உங்க வீட்டுல என்ன இதுன்னு தெரியல, சங்கதின்னு தெரியல. நீங்களும் அப்படி இருக்காதீங்க. எல்லாம் ஒரு மனத்தோட வேலை செய்ய கத்துக்கோங்க. அப்ப பாவம் நுழைந்தது, பாவத்து நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டது. அந்த மனிதனானவன் கொலையாளியாய் மாறினான், அவனும் சபிக்கப்பட்டான். இப்படி எல்லாம் சாபத்துக்குள்ளே போய் எல்லாம் கடந்து போன அந்த நிலைமையில அங்கே பார்ப்பீங்கன்னா ஒரு பரிசுத்த சந்ததியும் எழுப்புகிறது. ஆபேல் மூலமாக ஆபேலுக்கு பின்பு, ஆபேல் கல்யாணம் ஆகல, ஆபேலுக்கு பின்பு காயினுக்கு பிறந்த சிலர் அது ஆவி உடையவர்களா இருக்கிறார்கள். சேத்து, ஏனோக்கு, நோவா. இவர்களை குறித்து தான் நாம் அதிகமாக பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த பூமியானது கெட்டழிந்து சீரழிந்து எல்லாவற்றிலும் வன்முறைகளிலும் ஏதோ காம விகாரத்திலையும் போயிருந்த அந்த நாட்களில தேவனாகிய கர்த்தருடைய கண்களில நோவா கிருபை பெற்றார். இதை குறித்து நாம் ரொம்ப அதிகமாக தியானித்து விட்டோம். நான் திருப்பியும் ரத்தன சுருக்கமா சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் தேவனுடைய கண்களில் அவர் எப்படி தயவை பெற்றிருப்பார், எப்படி கிருபை பெற்றிருப்பார் என்று சொல்லி எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கிறப்போ நோவா செய்தது ஒரே ஒரு காரியம்தான். அதுதான் அதோடைய சாராம்சம். என்னவென்றால், நோவா ஆனவர் ஏனோக்கை குறித்தும் அவருடைய முற்பிதாக்கள் தன்னுடைய ஆதாம் ஏவாளோடு கூட தேவன் சம்பாஷித்திருந்தாராம், ஏன் நம்மோடு கூட சம்பாஷிக்காம இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சியில இறங்கிட்டார். இறங்கி இதோ பாவம் செய்ததுனாலதான் இவங்கெல்லாம் இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாவம் என்றால் என்னன்னு சொல்லி ஆராய்ச்சியில ஈடுபட்டார். பாவத்தை வெறுக்கக்கூடிய ஆண்டவர் பரிசுத்தவான், அவர் ஒரு நீதிமான், அவருடைய கண்களில பரிசுத்தம் சுத்த கண்ணர் என்றெல்லாம் அவர் அங்க கண்டறிந்து தேவனோடு கூட சம்பாஷணை இல்லை, தேவனுடைய குரலை இவர் கேட்டதில்லை, இவர் பார்த்ததில்லை, ஆனா தேவன் பார்க்கிறார். அப்போ இந்த கடவுள் யார் என்று சொல்லி அவர் தேடி கடவுளை போலவே வாழ்ந்து, அவர் கடவுளா மாறல, கடவுளை போலவே வாழ்ந்து கடவுளோட சுவாபங்கள் குணாதிசயங்கள் எல்லாம் அவர் அப்படியாக பின்பற தொடர ஆரம்பித்து விட்டார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அப்படியே ஸ்கேன் பண்றாரு. உலகம் எங்கிலும் எல்லாம் குட்டிச்சவரா போன காரியம், அயோக்கியத்தனம் பண்றவன், அக்கிரமம் பண்றவன்,
கேப்பாரித்தனம் பண்றவன், பொய் பேசுறவன், காமவிகாரம், வேசித்தனம், ஹோமோசெக்சுவல், ஓரின சேர்க்கை, அப்புறம் இது பார்த்தாதுன்னு மிருகத்தை கூட விட்டு வைக்கல, இந்த மாதிரிலாம் பண்ணி, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேசித்தனத்துல போய் தேவதூதர்கள் போய் ஈடுபட்டு அதுல ராட்சதர்கள்லாம் பிறந்து எல்லாம் கெட்டு குட்டிச்சவராய் ஒருத்தனை குத்தி கொண்டு அவன் என்னென்ன பண்ண முடியுமோ தடி எடுத்தவன்லாம் சண்டைக்காரன் சொல்லி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஸ்கேனிங் மிஷின் அவர் கண் அப்படியே போயிட்டு இருக்கு. பார்த்தா திடீர்னு ஸ்கேன்ல ஒரு வித்தியாசமான ஒரு எலிமெண்ட் தெரியுது. கேன்சர் இருக்கிறவங்க எல்லாம் ஸ்கேன் பண்றப்போ அவங்க ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. பண்ணி அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் உள்ள போனப்போ அது நம்ம பாடியோட கலந்து கேன்சர் இருக்கிற இடத்த அதை வேற வித்தியாசமா காட்டுமா. அப்பதான் வந்து அறிந்து கொள்வார்களாம் இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அப்போ சர்ஜன் வந்து அதை ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுத்து உயிரை காப்பாற்றுவார். அப்போ இவர் அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போயிட்டு இருக்கு ஸ்கேனிங் மிஷின். திடீர்னு பார்த்தா இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து வேற விதமா காட்டுது. இங்க ஒருத்தன் நல்லவன் இருக்கிறான், மொத்த பாடியும் கேன்சர், மொத்த உலகமும் கேன்சர் தான். ஆனா அவைகள் மத்தியில ஒரு நல்ல ஒரு உறுப்பு இருக்கு, அந்த உறுப்பை காப்பாத்திடலாமே அப்படின்னு ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அதுக்கு இன்னும் நம்ம வரவே இல்லை, அது 3வது பகுதியில தான் இருக்கு. ஆனால் தேவனுடைய கண்களில நோவா பிரியமுள்ளவனாய் மாறிவிடுகிறான், தயவை பெற்றுகிறவனாய் மாறிவிடுகிறான். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதற்கு மூல காரணம் தன்னுடைய முற்பிதாக்களை, அதாவது பரிசுத்த சந்ததியா இருந்த முற்பிதாக்கள் சேத்து, ஏனோக்கு, ஆபேலு, அப்புறம் நோவா, அதுல வரவங்க அந்த லிஸ்ட்ல. சரிங்களா? மெத்துஷலா வந்து இருக்கிறாரு, ஆனா இந்த அளவுக்கு அவர் ரொம்ப டீட்டெயிலா போகல. ஆனா நோவா பண்ணினார். அது எவ்வளவு பேர் என்ன இருக்கீங்க? அப்போ இந்த காலகட்டத்துல தேவனாகிய கர்த்தர் மறுபடியுமாய் பார்க்கிறார், இந்த உலகத்துல வேற எவனாவது இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம 12வது அதிகாரத்தில் வாசித்தோம். கர்த்தருடைய பார்வை உலகம் எங்கிலும் இருக்கிறது, அவர் தன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லையோ, என்னை தேடுகிறவர் யாரும் இல்லை என்று அங்கலாய்ப்போடு பார்க்கக்கூடிய தன்னுடைய பார்வை ஒவ்வொரு நாளிலும் உலகமெங்கிலும் அப்படியே அலைஞ்சிட்டு இருக்காம, அப்படியே தேடுறாரு 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 தேடுறாரு. ஒரு குழந்தைய ரொம்ப வருஷம் கழிஞ்சு ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறீங்க, அந்த குழந்தையும் வளர்ந்துருச்சு, ஒரு 4-5 வயசு இருக்கிறப்போ ஒரு திருவிழாக்கு கூட்டிட்டு போறீங்க, கையை 2 பேரும் பிடிச்சுதான் கூட்டு போறீங்க. ஒரு கூட்ட நெரிசல் வர்றப்போ திடீர்னு பார்த்தா குழந்தைய காணோம். எப்படி இருக்கும் உங்க 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 எப்படி என்ன நின்று போயிரு, கடியாரம் நின்று போயிரு, நீங்க இறந்தே போயிருவீங்க அந்த ஷாக்ல. ஐயோ, இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை காணுமே, எங்க போய் தேடுவேன், யாரு பிடிச்சிட்டு கொண்டு வருவா அப்படின்லாம் சொல்லி நீங்க தேடிட்டு இருக்கிறப்போ உங்க இருதயம் எப்படி நொந்து சுக்குநரா உடைஞ்சு போய் மனக்கசந்து எப்படி அழுவீங்கிற அந்த காட்சியை நீங்க சற்று சித்தரித்து பார்ப்பீர்களானால் அந்த காட்சியில தான் ஆண்டவர் இருக்கிறார் இன்னைக்கு. உலகமெங்கிலும் பார்க்கிறார். அதெல்லாம் நான் படிச்ச குழந்தை, நான் உருவாக்குன குழந்தை, இதெல்லாம் நான் ஆசாசியா அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தத்தை வைத்து, தெய்வீக திட்டங்களை வைத்து நான் அந்த உலகத்துக்கு அனுப்புனேன். எல்லாரும் தொலைஞ்சு போயிட்டாங்களே, எங்கப்பா இருக்கீங்கல்லாம், எங்கப்பா இருக்கீங்கல்லாம்னு தேடுறார். ஏன் தேடுறாரு தெரியுங்களா? பாவம் நிறைந்த இந்த உலகத்தையும் சரி, பாவம் நிறைந்த மனிதர்களையும் சரி ஆண்டவருடைய கண்களில் அவங்க தென்படவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவர் சுத்த கண்ணர். அந்த கண்ணில் வந்து அப்படியே அது ஆட்டோமேட்டிக்கா அது மறைஞ்சிடும். ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க தெரியவே மாட்டீங்க. நீங்க என்னதான் கூப்பிட்டாலும் நீங்க கேட்கும். அப்போ எப்படிதான் இருக்கு ஆண்டவருடைய கண்கள்ல காட்சி? காலியா இருக்குங்க உலகம். உலகத்தை சுத்தி சுத்தி பாக்குறான், ஒரு பய இல்ல, காலியா இருக்கு, காலியா இருக்கு. எல்லாம் பாவம், எல்லாம் பாவத்துல விழுந்து போனவன். ஆனா அதே திருவிழால யாரோ ஒரு பெரியவர் இந்த அழுகிற குழந்தைய எடுத்து தூக்கி மாரோட அணைச்சு வச்சு, கவலைப்படாத ராஜான்னு அவனுக்கு பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுத்து, இந்த திருவிழால தான் அவங்க அம்மா அப்பா இருக்கணும், இந்த இடத்த விட்டு அவங்க போறதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த கூட்ட நெரிசல்லாம் போற வரைக்கும் நான் இங்கே இருந்து அந்த பிள்ளையோட பையனோட அப்பா அம்மாவையும் கண்டுபிடித்து கொடுத்து அவங்க எடுத்து ஒப்படைச்சிட்டு தான் போறேன். உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் சோறு தண்ணியே இல்லாலும் பரவாயில்ல, எத்தனை நாட்கள் மாதம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த பையனை கொண்டு போய் நான் சேர்த்தாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாரோடு அணைச்சு வச்சு கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல கூட்ட நெரிசல்லாம் முடிந்து அந்த இடத்துல திருவிழா எல்லாம் ஒரு அமைதலுக்கு வந்து போலீஸ் எல்லாம் வந்தப்போ, அப்போ ஒரு மூளைச்சந்தில பாக்குற ஒரு தம்பதிகள் உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க, புறம்பி கொண்டு இருக்கிறாங்க, தலையெல்லாம் மண்ணு, தலையெல்லாம் சாம்பல். ஐயோ, எங்க குழந்தையை தொலைச்சிட்டுமே. அப்ப இந்த பெரியவர் போய், இங்க பாருங்க உங்க குழந்தை இங்கதான் இருக்கு, கவலைப்படாதீங்க, இந்தாங்க உங்க குழந்தைன்னு கொடுத்தோன்னே அவங்க கண்களில் எல்லாம் அதோ என்ன சொல்றது இந்த மகிழ்ச்சியின் சீருடை என்று சொல்லலாம், இல்லைன்ற மகிழ்ச்சி.
கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அவங்களுக்கு. ஐயோன்னு அதாவது ஏற்கனவே கண்ணில் தண்ணி தான், ஆனா அந்த துக்ககரமான ஒரு கண்ணீர் பார்ப்பிலான மகிழ்ச்சியின் கண்ணீராய் மாறிவிட்டது. ஆனந்த கண்ணீர் என்று சொல்லுவார்கள். அந்த பெரியவர் பேர் என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து, இப்படி என்றெல்லாம் சொல்லலாம். இந்த உலகத்தை காக்கும்படி இந்த உலகத்திற்கு தன் உயிரையே கொடுத்து ரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தை மீட்டெடுத்து தனக்கு பின்பே வரக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியானவரையும் காவலுக்கு தந்து நமக்குள்ளே, எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வாசம் செய்யும்படி வேதாகமத்தின் அடிப்படையில நம்மை வழிநடத்தி ஞானத்தை ஊட்டுவதா, அறிவை, ஆற்றலை தருவதா, எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இன்னொரு சினாரியோ சொல்றான், அப்போ இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. ஆனா என்ன பண்ணுது இந்த குழந்தை? இந்த பெரியவர்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு திமிரு என்ன ஆயிடுச்சு, இந்த குழந்தை ஓடி போகுது. ஐயோ யாருன்னு அவர் தெரியலன்னு குழந்தையே தன்னுடைய அப்பா அம்மாவை தேட போகுதுன்னு வச்சுக்கும். அது அடுத்த காட்சி. அப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். நான் கேட்டு கவனமா கேளுங்க. அப்போ ஆண்டவர் படுற வேதனை, சித்திரவதை என்னன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த குழந்தை அப்படியே அங்கேயும் இங்கேயும் திரியறத ஒரு துஷ்டம் பார்க்குறான். ஆஹா, புள்ள பிடிக்கிறவன் பார்த்துட்டான். கொண்டு போய் கண்ணை நோண்டி பிச்சை எடுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லபக்குன்னு அல்வா மாதிரி அள்ளிட்டு வாயை பொத்தி ஒரு மயக்க மருந்து கொடுத்து அப்படியே தூக்கிட்டு ஓடிட்டான். அப்ப என்னாச்சு? அந்த பெரியவருக்கும் துக்கம். ஐயோ கையில இருந்த குழந்தைய நழுவ விட்டுட்டுமே. ஒரு பக்கம் பெரியவர் அழுகிறாரு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் இயேசு கிறிஸ்து, எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து, பரிகாரியான இயேசு கிறிஸ்து. மறுபக்கம் பெற்ற தாய், தந்தையுமா இருக்க பிதா, அவர் அழுகிறார், ஐயோ குழந்தை போச்சே அப்படின்னு. இந்த பக்கம் யாரு மகிழ்ச்சியா இருக்கிறா? பிசாசு. ஏன்னா எடுத்துட்டு போய் கண்ணை பிடிங்கன்னு என்ன குருடாக்குறது. கண்டதையும் சொல்லி இன்னைக்கு எல்லாத்தையும் குருட்டு பயலாக்கி வச்சிருக்கிறான் இன்னைக்கு பிசாசு. இது குருடர்கள் நிறைந்த உலகம். இது பார்ப்பீர்களா? வேதாகமத்திலிருந்து எவன் ஒருவன் விலகி போகிறானோ அவன் கர்த்தருடைய பார்வையில கண்டடையவே மாட்டான். அதை கர்த்தர் அவரை கண்டடையவே முடியாது. ஏன்னு கேட்டா அவன் மறைக்கப்படுவான். காலியா வெறுமையா இருக்கும், ஆனால் அழுகுறல் இருக்கும். அதுதான் கிரௌனிங் ஸ்பிரிட். ரோமர் 8:26 எடுத்து வாசித்து பார்த்துக்கோங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட எனக்கு அவங்களுக்காக மன்றாடக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். எவ்வளவு அழகா வருது பாருங்க. ஒரு கட்டுரை மாதிரி வருது இல்ல ஒரு கதை. அந்த வேதனை புரியுமா உங்களுக்கு? யாராவது குழந்தைய தொலைச்சிருக்கீங்களா? நான் ஒருக்கா 3.5 வயசோ 4 வயசோ எல்லாம் சேர்ந்து குடும்பமா ஊட்டிக்கு போயிருக்கோம். குடும்பம்னா எல்லாம் ஒரு மாதிரி கூட்டு குடும்பமா இருந்தோம், எல்லாம் ஒரே காம்பவுண்ட்ல. அப்போ ஒரு கார் ஒரு வேன்ல எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்ப நான் கார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட கார் ஓட்டுறதுன்னா அவ்வளோ பிரியம் எனக்கு. என்ன கை கால் தான் ஒத்துழைக்க மாட்டேங்குது, வயசாகி போச்சு. அப்புறம் டிராஃபிக் அவன், அதாவது நீங்க பிசாசு பேய் எல்லாம் தேடி போக வேண்டாம். நீங்க ரோட்ல போய் நின்னீங்கனாலே போதும், சும்மா நிக்கிறவனே அடிச்சு தூக்கிடுவான் போல இருக்கு. அவன் மூளையை கழட்டி வச்சுட்டு ஓட்டுறான் வண்டியை. ஏன்னா அவ்வளோ வேகம். ஸ்விக்கிக்காரன், ஒரு பக்கம் சொமேட்டோக்காரன், அவன் எல்லாம் டெலிவரி பண்ணணும். 10 நிமிஷத்துக்குள்ள டெலிவரி பண்ணணும். அவன் டைமை போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுறான். இவன் பேய் மாதிரி ஓட்டுறான் வண்டியை. நடுவுல சிக்காம தப்பிச்சு வர்றதே பெரிய அற்புதம் இன்னைக்கு. சரியா? அப்ப என்னாச்சு? நான் சின்ன பையனா இருக்கிறப்போ எல்லாம் போறாங்கன்னு நான் என்ன பண்ணிட்டேன், காருன்னா எனக்கு ரொம்ப பிரியம். அந்த கார்ல கீழே படுத்து தூங்கிட்டேன் நான். என்னை கவனிக்காம எல்லாம் இறங்கி போயிட்டாங்க. இப்போ எங்க அம்மா அப்பா எல்லாம் பாதிரி ஊரெல்லாம் தேடி, ஐயோ பையனை காணான்னு. கடைசியில எங்க ஒரு மாமா ஒருத்தர் இருந்தார். அவர் இருங்க நான் ஒருக்கா வண்டியில போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன், பையன் இருக்கிறான். பார்த்தா அவன் கீழே நல்லா படுத்து நான் தூங்கிட்டு இருக்கேன். 4 வயசு எனக்கு. அப்போ பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கொண்டாட்டம், கிடைச்சிட்டேன் நான் அப்படின்னு. அதனால அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போனவங்களுக்கு தான் தெரியும், குழந்தை தொலைப்பதென்றால் என்ன, திரும்ப பெற்றுக்கொள்வதென்றால் என்ன. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறவர், அனுதினமும் கடந்து போய் கொண்டிருக்கிறவர் தான் நம் பிதாவாகிய கர்த்தர். எவ்வளவு பேருக்கு நான் சொல்றது கொஞ்சமாவது விளங்குதுங்க? இவ்வளவுண்டு கூட உங்களுக்கு ஒரு சென்சேஷன் இல்லையா? அப்ப இன்னைக்கு இந்த உலகத்தை குருட்டாட்டத்துக்குள் நடத்தி கொண்டிருக்கிறான். வேதாகமத்தையே, அர்த்தமுள்ள வேதாகமத்தை அனர்த்தமாக்கி இன்னைக்கு என்னென்ன கர்மத்தையோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அதாவது இந்த திருச்சபை தான் இல்லைங்க, எல்லா திருச்சபையிலும் நடக்கக்கூடிய ஒரு காரியங்க. நான் கத்தோலிக்கர்களை குறி வச்சு பேசல, சிஎஸ்ஐ பேசல, பென்டிகாஸ்ட பேசல, யெகோவா விட்னஸஸ் பேசல, அட்வென்டிஸ்ட பேசல, பாப்டிஸ்டுகளை பேசல. இவங்க யாவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாவரும் என்னுடைய சகோதர சகோதரிகளே. எனக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கு, ஆண்டவருக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு. ஆனா நீங்க யாரா இருக்கிறீங்கன்னு வேதாகமத்தின் அடிப்படையில் உங்களை பரிசோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள்.
அப்போ எதுலையாவது உங்களுக்கு நீங்க அந்த குருட்டாட்டத்துக்குள் போயிருப்பீர்களானால், பைபிளை வேதாகமத்திலிருந்து விலகி போயிருப்பீர்களானால், கர்த்தருடைய கண்களிலே நீங்க வந்து காட்சி அவர் கண்டடைய அவர் அவர் உங்களை கண்டடைய முடியாது. வெறுமையின் காட்சி தான் இருக்கும். அப்ப அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்ல நோவா மட்டும் தென்படுறாரு. ஏன்னு கேட்டா, இந்த வேதாகமத்தை ஒழுங்கா எடுத்து வாசித்தது அவர் மட்டும்தான். ஏனோக்கு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு தெரியுமா? அது இருக்கு. அந்த புத்தகத்தை எல்லாம் கூட நோவா வாசிச்சிருக்கிறார். அதான் சரித்திர நூல் சொல்லுது. அந்த மாதிரிலாம் காரியம் நடந்திருக்குது. எனிவே அதெல்லாம் விட்டுருங்க, ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம். எவ்வளோ பேர் என்னோட இருக்கீங்க? அப்போ காட் செட் டு நோவா. இப்போ 13வது வசனத்துக்குள் கடந்து போகலாம். ஏன்னா நேரம் ரொம்ப கடந்து போச்சு, 30 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா என்னால் இந்த ஆண்டவர் பட்ட அந்த சித்திரவதை, அந்த கஷ்டத்தை அப்படி லைட்டா எண்ணிட்டு போக முடியலங்க. அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாருன்னு இன்ன வரைக்கும் என்னால யோசிச்சே பார்க்க முடியல. 140 கோடி ஜனங்க இருந்திருக்கிறாங்க. அத்தனை பேரையும் பெற்றெடுத்த தெய்வம் என்னமா ஒருத்தருமே இல்லையா அப்படின்னு பார்த்தா என்ன அநியாயமா இருக்கும். ஒரு பாட்டியை வந்து கொண்டு போய் அனாதாசிரமத்துல விட்டுட்டாங்க. அந்த பாட்டிக்கு 9 குழந்தைங்க, 8 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொண்ணு. கடைசியா அந்த பொண்ணு தான் வந்து தினத்தையும் பார்த்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் சொல்லிட்டு போகுது. அது வீட்டுல இருக்கக்கூடிய கணவனால வச்சுக்க முடியலன்னு. நான் ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தப்போ அவங்க கதையை கேட்டேன். நாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அப்ப நம்மளோட நிலைமை பாத்தீங்களா? 9 பெத்து அனாதாசிரமத்துல இருக்கு. எல்லாம் நல்லா போய் இருக்கிறானுங்க, எல்லாம் இப்போ சீரும் சிறப்பா இருக்கிறானுங்க. ஆனா ஒரு பைய இந்த அம்மாவை வந்து பார்க்க வரது இல்லைங்க. கடவுளை அப்படி நீங்க அந்த நிலைமையில இருந்தா உங்க மனசு எப்படி உடையும் யோசிச்சு பாருங்க. அதான் ஆண்டவருடைய நிலைமை. இன்னைக்கு அந்த நிலைமைக்கு தள்ளினது யாரு? அவர் சாயலால் படைக்கப்பட்ட நானும் நீங்களும் தாங்க. நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கீங்களான்னு சற்று ஆராய்ந்து பார்க்கும்படிதான் இந்த அத்தியாயங்களில் நாம் கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நாம் அழைக்கிறோம். ஓகே, சரி. அந்த லிஸ்ட்ல நோவா எப்படி நுழையல அப்படிங்கறத ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்று சொல்லுவார்கள். இப்ப அதை கீழ இருந்து மேல பார்க்கணும், மேல இருந்து கீழே பாக்குறத விட கீழே அடித்தளத்துல இருந்து பார்க்கணும். வீடு வாங்க போறவன் என்ஜினியரை கூட்டு வருவான். அவன் என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் அடித்தளத்துல இருந்து ஆரம்பிப்பான், ஃபவுண்டேஷன்ல இருந்து. நல்ல இன்ஜினியர்ஸ் அப்படிதான் பார்ப்பாங்க. என்ன ஃபவுண்டேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாரு அவர். அப்ப அங்கிருந்து ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். சரி, நாம இப்போ என்ன பண்ணலாம்னா 13வது வசனத்துக்குள் கடந்து செல்லலாம். சரிங்களா? முன்னேறி செல்லலாம். இன்னைக்கு 2வது பகுதியை முடிச்சே ஆகணும். And God said to Noah, ஆண்டவராகிய தேவன் நோவாவை பார்த்து பேசுகிறார். நீங்க பார்ப்பீர்களானால் இதுவரைக்கும் ஆண்டவருடைய இருதயத்துல நோவாவை குறித்து ஆண்டவர் என்னத்தை தான் யூகம் செய்திருந்தாரோ, என்னத்தை யோசித்து வைத்திருந்தாரோ, என்னத்தை திட்டமிட்டு இட்டு வைத்திருந்தாரோ, இது ஒன்றுமே நோவாக்கு தெரியாது. இதுல ஒரு பயங்கரமான ஒரு ரகசியம் உண்டு. எல்லாத்துக்கும் தெரிந்த உண்மைதான், பெரிய ரகசியம்லாம் கிடையாது, தெரியாத உண்மையெல்லாம் கிடையாது. என்ன தெரியுங்களா? எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம், மறைவிடத்திலிருந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து அந்த அற்புதத்தை உரிய நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய கர்த்தர். எரேமியா 29வது அதிகாரம் 11, 12 வசனத்தை அப்புறமாக வாசித்து பாருங்கள். அதுல கூட ஆண்டவராகிய தேவன் எந்த செயல்பாடுல இறங்கினாலும் அதுல ஒரு நன்மை உண்டே தவிர அதுல தீங்கு இல்லை. ஏனென்றால் அவர் தீங்கு உரையாத தேவன். எவ்வளவு பேர் என்னோட இருக்கிறீங்க? அப்ப என்ன ஆகுது இந்த காலகட்டத்துல? நிறைய காரியங்க. இப்ப வேதனையின் பாதையில நீங்க நடந்து போய் கொண்டிருக்கலாம். வேதனை வியாதியா இருக்கலாம், அந்த வேதனை வேலையில பிரச்சனையா இருக்கலாம், உங்க பாஸ் மேனேஜர் எப்பவுமே உங்களை போட்டு துன்புறுத்திட்டே இருக்கிறாங்க, இல்ல மனைவி சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்ல ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா எப்பவும் தண்ணி அடிச்சுட்டே இருக்காரு. இந்த மாதிரி ஏதோ ஒரு வேதனையின் பாதையில் நீங்க நடந்து போயிட்டே இருக்கிறீங்க. ஆனா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, ஆண்டவருக்கு இதுக்கு சம்மதம் இல்லை, அவர் வந்து என்னைக்கு என்ன கை கழுவி விட்டாரு. இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு தீங்கான பாதையில் நீங்க நடந்து போனாலும் அதுல ஒரு நன்மையை கொண்டு வருகிற தேவன் தான். ரோமர் 8:28 எழுதியிருக்கு, எல்லாவற்றையும் நம் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தருகிற தேவன். இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய காரியம் நிரந்தரம் அல்ல என்று 2 கொரிந்தியர் 4:17-18 சொல்லுதுங்க. எல்லாம் டெம்பரவரி தான். ஆனா அந்த டெம்பரவரியான காலத்துல என்னையும் உங்களையும் பரிசோதித்து பார்த்து பொன்னாக புடமிட்டு நாம் விளங்கும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். தப்பி சில வழி செய்து தருகிறார். திராணிக்கு மேல நம் சோதனைகள் எல்லாம் அனுமதிக்காதபடி காத்துக்கொள்ளுகிறார். இதோ உங்களுடைய பலவீனத்தில் மத்தியில பலம் தருகிறார், கிருபையை தருகிறார் என்று 2 கொரிந்தியர் 12:9, 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது. போதுங்களா? ஹலோ, என்னத்த சொல்ல வரேன்னு கேட்டா, இப்பதான் வந்து ஆண்டவர் வந்து என்னை குறிச்சு இவ்வளவு தெரிஞ்சிருக்கிறான்னு, அதாவது ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் பிட்வீன் நோவா அண்ட் காட்.
இத்தனை நாள் பாத்தீங்கன்னா மோனலாக்னு என்ன, ஆண்டவரை பத்தி இவரா யோசிச்சு ஒரு பக்கம் நடக்க, ஆண்டவருடைய கண்களில் தயவு பெற்ற நோவா ஆண்டவர் இந்த பக்கமா சரி இவனை வச்சு நான் இந்த திட்டம் எல்லாம் பண்றேன்னு அவரே பேசிக்கிட்டு இருக்கிறார் உள்ள. ரெண்டு பேரும் பேசல, கலந்து டைலாக்ங்கிறது நடக்கல. டைலாக்னு என்ன, ரெண்டு பேரும் கலந்து பேசுவது டைலாக். நீங்களே தன்னை போல பேசிட்டு இருந்தா அதுக்கு பேர் மோனலாக். அது சர்வாதிகாரிகள் எல்லாம் பண்ணக்கூடிய காரியம். நான் பேசுவேன், என்ன நீ பேச, வாயை திறக்கூடாது ஆமா அப்படின்ட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பேர் தான் மோனலாக். நம்ம இந்தியாவில் கூட இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர்ல நான் சொல்ல விரும்பல. அவர் கேமரா பார்த்து அவர் பேசிட்டே இருப்பார். அந்த பக்கமா இருக்கிறவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன, எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னன்னு சொல்லுவார். அவரு ரொம்ப நல்லவர், அதிகமா ஜெயிச்சிருக்கிறார் எலெக்ஷன் எல்லாம். இப்பவே உங்களுக்கு அவர் பேர் தெரிஞ்சிருக்கும். சரி அவரை விட்டுருங்க. இப்ப இங்க ஒரு மோனலாக் நடந்துட்டு இருக்கு, ஆனா இப்ப டைலாகா மாறுது. ஆஹா, இப்பதாங்க ஒரு கதைக்கு ஒரு சூடே பிடிக்குது. எப்படி செமையா இருக்குல்ல? ஒரு பக்கமா நோவா ஆண்டவர் இவர் தான் தேவன், எங்க இவரு அப்படின்னு தேடிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் ஏன்டா நல்லவனே இல்லையா, நல்லவனே ஒரு நல்லவனை கண்டுபிடிச்சிட்டேன்னு ஆண்டவர் ஒரு பக்கம் கண்டடிச்சிட்டாரு. இவரை குறித்து பல காரியங்களை அவர் மனதில் யூகித்து வைத்திருக்கிறார், திட்டங்கள் தீட்டி வைத்திருக்கிறார். இதெல்லாம் செயல்படுத்தும்படி வா இப்ப போய் நம்ம நோவாவை மீட் பண்ணி, நோவா ஹலோ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஷேக்கன் கொடுத்து வாங்க நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரும் ஆவியானவரும் போகிறாங்க ஒன்னா. இருக்கிறீங்களா? இதே மாதிரிதாங்க உங்க வாழ்க்கையில பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதாவது ஆண்டவருடைய சிந்தையை மட்டும் உங்க இருதயத்தை விட்டு எடுத்து விடாதிருங்கள். அதை மட்டும் பிடுங்கி போட்டுட்டான்னா பிசாசு, நீங்க பிசாசுக்கு அடிமை, பிசாசோட சிறையாளி, பிணை கைதி. புரியுதுங்களா? உலகம் எங்கிலும் சுற்றி பார்த்தால் அநியாயமும் அக்கிரமும் வேசித்தனமும் இதோ எல்லா விதமான உபத்திரங்களும் அடங்கி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நோவா தேவனை குறித்த சிந்தையில எப்பொழுதும் ஆழமாக இருக்கிறார், ஆணித்தனமா இருக்கிறார், அழுத்தத்தோடு இருக்கிறார். முடியவே முடியாது. ஆண்டவர் யார் தேடி கண்டுபிடிக்க விட மாட்டேன், எந்த பாவத்துக்கும் நான் அடி பண்ண மாட்டேன். 500 வருஷம் இருந்திருக்கிறாருங்க. அப்படி ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. ஆனால் ஆண்டவருடைய சிந்தையை நீங்க எடுத்து போடக்கூடிய அந்த நாளில் தானே பிசாசானவன் உங்களை சிறை பிடித்து விடுவான். அவ்வளவு அக்கிரமத்துக்கு மத்தியில நோவானவர் பார்ப்பீர்களானால் தேவனுடைய சிந்தையை மட்டும் தன்னுடைய இருதயத்திலிருந்தோ புத்தி சுவாதியிலிருந்தோ எடுத்து போட்டவே இல்லை. அது நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒரு மனுஷனால மட்டும் அப்படி யோசிக்க முடியுதுன்னு நினைச்சா இன்னைக்குமே எனக்கு விடை பெறாத ஒரு கேள்வி என்றால் அதுதான். அவர் அங்க பரலோகத்துல பார்த்தா கண்டிப்பா கேட்கணும், பார்த்து எப்படி நோவா தாத்தா இப்படி இருந்தீங்க நீங்க சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்கணும் அவர்கிட்ட. ரைட், சரி நம்ம முன்னேறி சொல்லுவோம். இப்போ தேவன் கூறுவதாவது, and God said to Noah, the end of all flesh has come before me. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாம்சத்தோடைய முடிவும் என் முன்பே நிற்கிறது. இதுல இருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் ஆகிய தேவன் என்னையும் உங்களையும் சிருஷ்டித்ததற்கு பல காரணங்கள் உண்டு. எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல தேவனுடைய தெய்வீக சித்தத்தையும் அவருடைய திட்டங்களையும் குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படி அவரை நாம் தேட வேண்டுமாம், நாட வேண்டுமாம். அவரோடு கூட நாம் எத்தனை காலம் ஆனாலும் சரி அவரை விட்டு விடவே கூடாது. ஒவ்வொரு நாளிலும் நான் எழுந்து என் படுக்கையறையில உட்காரும் போது நான் கேட்பதெல்லாம், இந்த நாளில சித்தத்தின்படி என்னை நடத்தும், சித்தம் என்னவென்று எனக்கு வெளிப்படுத்தும் தெய்வமே. இந்த நாளில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிய, நீங்க சில கம்பெனிகளில பணிபுரிந்து கொண்டிருக்கலாம், அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கக்கூடும். ஆனா அது என்றென்றைக்கும் நிரந்தரமான சித்தம் என்று சொல்லி நீங்க ஒருபொழுதும் நீங்க அப்படியாக அசியும், அதாவது ஒரு யூகித்து அதோட அந்த யூகத்திலேயே வாழக்கூடாது. வேலை செய்வாங்க, 58 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட், அதுக்கப்புறம் பார்க்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. அதே போல சில பேர் பார்ப்பீர்களானால் நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, திடீரென்று ஆண்டவராகிய தேவன் ட்ராக் மாத்துறது பார்க்கலாம், ஒரு ஊழிய பாதையில கூப்பிடலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நிறைய பேர் இதை வச்சுதான் எல்லாம் ஏமாந்து போறாங்க. உங்க தேவைகள் இருக்கும், அதாவது குழந்தை படிச்சுட்டு இருக்கோம், காலேஜுக்கு போவாங்க, இல்லை கல்யாணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை, ஒரு ஆளுத்தோட சம்பளம், உங்க ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க இந்த சிஸ்டர், நீங்க தான் திடீர்னு ஆண்டவர் என்னை ஊழியத்தை கூப்பிடுறார், நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு அங்க கூப்பிடுறது ஆண்டவரா இருக்கவே முடியாதுங்க, அது பிசாசு.
உங்க வேலைகள் எல்லாம், அதாவது வீட்டை ஒழுங்குபடுத்தி தான் ஆண்டவராகிய தேவன் வேற ஒரு காரியத்துக்கு ட்ராக்க மாத்துவார். புரிஞ்சுக்கோங்க. நீங்க நிறைய பேர் அப்படிதான் ஊழியத்துக்கு போறேன்னு போயிட்டு ரோட்ல பிச்சை எடுக்குதுங்க குடும்பம்லாம். அப்புறம் எதாவது தவறான வழிகள்லாம் போயிடுதுங்க குழந்தைங்க. வீட்டை ஃபர்ஸ்ட் நிர்வாகம் பண்ணணும், வீட்டை ஒழுங்குபடுத்தணும். ஏசு கிறிஸ்து பாருங்க, தனக்கு 16-17 பிராயத்துல இருக்கிறப்போ அப்ப யோசேப்பு இறந்து விட்டார். அது காரணமா என்னமோ மூத்த மகன் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அவங்களோட ஜூயிஷ் லால இருக்கு, அவங்க நியாயப்பிரமாணங்கள்ல இருக்கு. அந்த மூத்த மகன் என்ற அந்த ஒரு ஸ்தானத்துக்கு வந்து அந்த காரியங்களையும் அவர் நிறைவேற்றி விட்டால்தான் அவர் எல்லா நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு பொருளாகும். அது நிமித்தமாக தன்னுடைய வீட்டை அவர் ஒழுங்குபடுத்தினார். எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க அவங்களுக்கு. 4 பசங்க 3 பெண் பிள்ளைகள் இருக்கலாம், 7 குழந்தைங்க இருந்திருக்கிறோம் மரியாளுக்கு அப்படி என்று சொல்லிதான் சரித்திர நிபுணர்கள் சொல்றாங்க, வேதபாரகர்கள் சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப தன்னுடைய வீட்டை வந்து அவர் ஒழுங்குபடுத்துவதற்கு அவ்வளவு வருடம் ஆயிற்று. அதே நேரத்துல வீட்டை மட்டும் ஒழுங்குபடுத்தல, தான் ஆவியில வளர்ந்தாரு, தான் ஞானத்துல வளர்ந்தாரு, மனிதர்கள் கண்களில் தயவு பெற்றாரு எல்லாம் சொல்லி லூக் 2:52 த மிஸ்ஸிங் ஏஜஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் யாருக்குமே தெரியாது. 13 வயதுல இருந்து 30 வயது வரைக்கும் அவர் எங்க சென்றார், என்னத்தை செய்தார் எல்லாம் நீங்க அங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல உங்களுக்கு பதிலே கிடைக்காது. ஆனால் அவர் என்ன செய்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையில ஊழியக்காரனா எழும்பியிருப்பார். நிறைய பேர் இதை வந்து மாத்தி இது பண்றாங்க. 30 வயசுல அவர் முழுக்கு ஞாசனம் எடுத்தோன்னா பவர் வந்து அப்படியே இறங்குச்சுங்க அவர் மேல. பவர் ஏன் இறங்குச்சுன்னா அவர் எல்லாவற்றிலும் தகுதியா இருந்ததுனால். பைபிளை ஒழுங்கா எடுத்து படிச்சு பாருங்க, மத்திய 5வது அதிகாரத்துல. இதோ இவன் என் குமாரன், இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன்னு எப்படி திடீர்னு பிரியம் வந்துருமா? அவ்வளவு காரியங்கள் அவர் பண்ணியிருக்கிறார். என்னத்தை செய்திருந்தால் அந்த ஊழியத்துக்கு வந்திருப்பாருங்கிறது வெளிரங்கமாய் வருகிறது. ஊழிய பாதைக்குள் தான் நுழைந்த பின்பே அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் பாருங்க. அவர் பேச்சு, சொல், செயல், எவ்வளவு அன்பா பேசுறது, கரிசனையா பேசுறது, கிருபியா பேசுறது, வல்லமையாய் செயல்படுவது, இதுல எல்லாம் அவர் ஈடுபட்டு இருந்திருக்கிறார். ஆனால் மறைவிடத்தில் இருந்தார். ஒரு காலம் வந்தப்போ ஆண்டவருடைய சித்தத்தை தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி 30வது வயதுல இன்னைக்கு நீ போய் முழுக்கு ஞானஸ்தானம் எடு, யோவான் ஸ்தானகன் உனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார், புறாவரிப்புல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார், இப்படி எல்லாம் அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. அவர் இறங்கி இந்த சித்தத்திற்காக அவர் எவ்வளவோ நாட்கள், வருஷங்கள் எல்லாம் ஜெபித்து கொண்டுதான் இருந்தார். இதுல எவன் ஒருவன் ஈடுபடவில்லையோ அவனுடைய முடிவு தேவனுடைய கண்களுக்கு முன்பே வருகிறதாம். எவ்வளவு நாட்கள் தான் அவரும் பொறுமையா இருப்பார்? தேடுகிறவனே கண்டடைவான். வேதத்துல இருக்கு இல்லையா, மத்த 7:7. அவர் சித்தனையா அவர் வந்து சொல்லட்டுமே, அவர் ரெடியா தாங்க வச்சுட்டு இருப்பார். நீங்க என்ன கடவுளோட பெரிய ஆளா? நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும்னு கட்டளை வந்தா இல்ல நீ வந்து சொல்லுன்னா என்னது? என்ன ரொம்ப எகத்தாளமா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இல்லைங்களா? நீங்க தான் தாழ்த்தி போனோம். ஏன் பிரைம் மினிஸ்டர் என்ன தேடி வர வேண்டாமா? நான் தான் அவர் தேடி போகணுமா? அவர் பிரைம் மினிஸ்டருங்க. உங்களுக்கு அவர் கூட அப்பாயின்மெண்ட் வேணும்னா நீங்க தான் வருஷ கணக்கில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நான் பேசணும், நம்ம தேசத்தை வந்து எப்படி அடுத்த நிலைமைக்கு ஃபினான்ஷியல்ல நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை இருக்கு, ஆலோசனை இருக்குன்னு நீங்க பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு நீங்க லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கணும். யாரோ ஒருத்தர் அதை பார்த்து இது ஒரு பையன் லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கு, நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாமேன்னு அவங்க கரிசனைப்படுவாங்க. ஏன் அவரா வந்து கேட்கட்டுமே, நான் எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமான்னு உங்க வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள் மதியனம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த தேசத்துடைய பிரதான் மந்திரிய இடம் போய் நீங்க உங்க சித்தத்தை தெரிவுபடுத்துகிறதுக்கோ இல்ல இது பண்றதுக்கோ இவ்வளவு முயற்சி எடுக்கும் போது அண்டசராசரங்களை படைத்து ஒருவராய் நின்று ஆளுகை செய்கிற தேவனிடம் நீங்க போய் என்ன திட்டத்துக்காக என்ன பிரயோஜனம், என்ன முன்குறுத்தீங்க அப்படின்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? நீங்க தான் கேட்கணும்னு வேதம் சொல்லுது. கேட்கிறவனுக்கே கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கே திறக்கப்படும், தேடுகிறவனே கண்டடைவான். என் சித்தம் என்னன்னு நீங்க தேடணும். இன்னைக்கு எத்தனை பேர் தேடுறாங்க? எத்தனை கிறிஸ்தவர்கள் தேடுறாங்க? ஒருத்தருமே கிடையாதுங்க. ரொம்ப ஆடு மாடை விட ரொம்ப கேவலமா போயிடுச்சு இன்னைக்கு. அவன் எந்திரிக்கிறான், போறான், வேலை கிடைச்சா செய்வேன், இல்லைன்னா நான் வீட்டுல தான் இருப்பேன்னு பொண்டாட்டி கூட சண்டை பிடிச்சிக்கிட்டு புருஷங்காரன் உக்காந்துட்டு இருக்கிறான் காலையில இருந்து சோம்பேறி. அப்புறம் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுல எட்டி பாக்குறது, அப்புறம் இங்க போறது, அந்த கடையில உக்காடுறது, அப்புறம் அப்படியே குடி போதை இதன்னு போய் அப்படியே பிசாசுக்கு அடிமையாய் மாறுறது மட்டும் இல்ல, அவன் வீட்டையே வந்து பாத்தீங்கன்னா பிசாசு கூடாரமாய் மாற்றி விடுக்கிறான். அப்புறம் எங்க போய் முடியுது தெரியுங்களா? ஒன்னா டைவர்ஸ்ல போகும், இல்லைன்னா கொலை வெட்டு குத்துன்னு போய் முடியுது. கிறிஸ்துவ வீடுகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன், மற்றவங்களை பத்தி நான் பேசுறதுக்கு இங்க வரல. நீங்கெல்லாம் வேதாகமத்தை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள். இத்தனைக்கு மூல காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய சித்தத்தை தேடாதுவதுதான்.
ஆண்டவருடைய சித்தத்தை தேட ஆரம்பித்தாலும் உடனே எல்லாம் சுபிட்சமாய் வந்து இது வந்து விளங்குவதில்லை. இல்ல, அதற்கும் சில காலங்கள் கட்டங்கள் இருக்கும். ஆனால் உங்கள் ஜெபங்கள் போய் கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் உங்க வாழ்க்கையும் பார்ப்பீர்களானால் போயிட்டே தான் இருக்கும். டக்குன்னு பிளாக்கே ஆகாது. சில பேர்த்தோட பிரதர்ஸோட சிஸ்டர்ஸோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றுல என்கேஜா இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த திடீர்னு இங்க இருப்பாங்க, அங்க போவாங்க அப்படின்னு. ஏங்க இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, இதுதாங்க எங்களுக்கு ஆண்டவர் இப்ப காமிச்ச வழி. நாங்க போயிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சித்தத்தை நாங்கள் நாடி கொண்டு இருக்கிறோம். சில பிரதர் சிஸ்டர் இந்த மாதிரி போய் மாறி மாறி வெக்ஸ் ஆகி உக்காந்து பிரேக் எடுத்து ஜெபிக்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். அப்போ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விதமான ஒரு பழக்க வழக்கத்துக்குள் இருந்தவர் தான் நோவா. ஒவ்வொரு நாளிலும் அவர் வந்து இந்த உலகம் எப்போ அழியும், அந்த அழிக்கிற திட்டம் வந்து ஆண்டவருடைய இருதயத்துல தான் இருக்கும். இன்னும் யாருக்கிட்டையும் அவர் வந்து பகிர்ந்து கொள்ளல, இன்னும் பகிர்ந்து கொள்ளவே இல்லை. அப்ப நோவாக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ இந்த உலகம் முடிய போது நான் சித்தத்தை தேடி போறேன். இல்ல, இந்த உலகத்தில் நான் வாழ்கிறப்போ நிறைய பேர் உலகத்தை பிளேம் பண்ணுவாங்க. இந்த அநியாய உலகம், அக்கிரம உலகம், இப்படி பண்றான் அப்படி பண்றான், இதுல நான் எப்படி வாழ்வது, கிறிஸ்துவனா வாழ்வது எவ்வளவு கடினம் தெரியுமா? அதுல வாழ்ந்து காட்டினவர் தான் இயேசு கிறிஸ்து. அதுக்கு முன்பே முன்னோடியா இருந்தவர் தான் நோவா. ஆனால்தான் இயேசு கிறிஸ்துவன் மத்திய 24 அந்த வசனம் 30ன்னு நினைக்கிறேன், அதை ஏதோ ஒரு வசனத்துல நோவாவின் காலத்தை போல நோவான்னு குறிப்பிட்டு அங்க சொல்லியிருப்பாரு. ஏன்? அவர் ஒரு முன்னோடி, நோவா ஒரு முன்னோடி. அந்த மாதிரி காலகட்டங்களில் தான் தேவனுடைய தெய்வீக சித்தத்தை தேடுகிற ஒரே ஒரு மனிதன் இருந்திருக்கிறான். அவர் பேர் தான் நோவா. வேற எவனும் தெய்வீகம்னா என்னன்னே தெரியாது முதல்ல. அது தெய்வீக சித்தம்னா சுத்தம். நீங்க எப்படி? என் பிரச்சனை தெரியுமா, தலைக்கு மேல வெள்ளம் போகுது, சும்மா போய் சித்தங்கிறீங்க. என்ன சித்தம்? இன்னைக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க, அதுதான் எனக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு. அடே, நீ தப்பிக்கிறதுக்கு கூட வழி தெரியணும்னா அதுவும் தேவனுடைய சித்தத்திற்குள்ளதான் அடங்கி இருக்கணும். உனக்கு எந்த பிரச்சனைக்கு உனக்கு தீர்வு வேணும்னாலும் அது தேவனுடைய சித்தத்தின் படியே நடந்தால் மட்டுமே அது தீர்வாய் விளங்கும். இல்லவென்றால் அது இன்னொரு பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் உன்னை விட்டுரும். இது பெரிய சித்தம்னால நம்ம ஆட்களுக்கு எப்படி தெரியுமா, பெரிய காரியம் தான் சித்தம் அப்படின்னு. சின்ன காரியம் கூட சித்தம் தாங்க. நீங்க ஒரு சைக்கிள் வித்துட்டு ஸ்கூட்டர் வாங்கணும்னா கூட உங்க சித்தம் இருக்கா? ஏன் அந்த ஸ்கூட்டர்ல கூட உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் பிளான் பண்ணி வச்சிருப்பான் பிசாசு. உங்களுக்கு சரியா, சில பேர் 2 வீலர் சரியா ஓட்ட மாட்டாங்க, ஆனா 4 வீலர்ல பட்டையே கிளம்புவாங்க. பாரு, எனக்கு ஒரு 2 வீலர் கூட கொடுக்கல ஆண்டவர், சைக்கிள்லயே போயிட்டு இருக்கேன். ஏன்னா நீ 4 வீலர் தான் ஒழுங்கா ஓட்டுவேன்னு ஆண்டவருக்கு தெரியும். 5 வருஷம் கழிச்சு உனக்கு ஒரு கார் அங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறார், புது கார். எப்படின்லாம் கேட்காதீங்க, கார் குட்டுக்கிற தைம கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரு. வேற உபாகமம் 28 சொல்லுதுங்க, வானத்தின் பணிகளை திறந்து இடம் கொள்ளாத அளவுக்கு நிரப்ப வைக்கிற தேவன், பிந்தினவனா இருந்த உன்னை முந்தினவனா மாற்றுகிற தேவன். நீ வாளா இருக்கலாம், அந்த உலகம் உன்னை இதோ இப்படியாக சித்தரித்து கொண்டு இருக்கலாம், ஆனா நீ உன்னை தலையா மாற்றுவார். வேலைக்காரன் போன யோசேப்பு அந்த ஏரியா பிரைம் மினிஸ்டரா மாத்தினாரு எகிப்துக்கு. உள்ள மோரத்துக்கு அங்க உக்காந்துட்டு தன்னுடைய மணி நேரங்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறார். 75 அடிக்கு தூக்கு மேடை செஞ்சு வச்சிருக்கிறான். அடுத்த நாள் பார்த்தா சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நடக்குது. இதெல்லாம் அவருக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது, ராஜாவுக்கே தெரியாது, நடக்குது. ஆனா இது நடக்க போகுதுன்னு ஆண்டவருக்கு எப்பவோ தெரியும். அதுதான் ஆண்டவர். He is the only person who can foresee things. He is the only omniscient God who can foresee things. எல்லாமே முன்கூட்டியே பார்க்கக்கூடிய ஒரு திறன், ஆற்றல் படைத்த தேவன். அதனால இன்றைக்கு பிரச்சனை நடக்கிறதை பார்த்து கொண்டு தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் இழந்து விடாதிருங்கள். அப்படி நீங்க இழந்து விடுவீர்களானால், அதை நாடாமல் இருப்பீர்களானால் உங்களுடைய முடிவு தேவனுடைய கண்களுக்கு முன்பே வரும். ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வேலைக்கு போயிடுவார் அவர். ஏன்னா நீ திருந்த மாட்டேங்கிற. வருஷக்கணக்கில் 30 வருஷம் 40 வருஷம் காத்திருக்கிறார். இன்னைக்கு உனக்கு வயசு 50. ஆனா நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது 18 வயசுன்னு வச்சுக்கோ, என்ன மாதிரியே. எனக்கு ஒரு 2 வருஷம் போச்சுன்னா 50,000, 48 நடந்துட்டு இருக்கு. எப்படி? அப்ப நான் அந்த சித்தத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்காத நாளே கிடையாது. அதை கொடுத்து व्यसனப்பட்டு இருக்கிறேன், அழுது இருக்கிறேன், புலம்பி இருக்கிறேன், கெஞ்சி இருக்கிறேன், கோபப்பட்டு கூட ஆண்டவரிடம், மரியாதை இல்லாம கோபப்பட்டு கூட ஆண்டவரிடம் பேசியிருக்கிறேன். எவ்வளவு நாள் தான் சும்மாவே இருப்பீங்க நீங்க? அதையெல்லாம் நீங்க செய்து கொண்டேதான் இருக்கணும். அதனால என் வழியை விட்டு நான் விலகல. எனக்கு இந்த தேவன் வேண்டாம், அவர் பேசினா வழியை நான் அடியன் இந்த பக்கம் திரும்பதில்லை, அந்த பக்கம் திரும்பதில்லை அப்படின்னு சொன்னா நீ அப்படியே உகர வேண்டிதான். உன் வேலை இன்னைக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதையும் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய தெய்வீக சித்தத்தை தேட வேண்டும், திட்டங்களை தேட வேண்டும். என்னத்துக்காக என்ன அனுப்பினீங்க இந்த உலகத்திற்கு? வேலை செய்வதும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும், யூனிஃபார்ம் மாத்தி விட்டு அந்த யூனிஃபார்ம் அப்போ அழுக்கு துவைச்சு திருப்பி காய போட்டு அயன் பண்ணி கொடுக்கறதுக்கும், இதெல்லாம் ஒரு பக்கம்.
அது கிடையாது தெய்வீக சித்தம். அது வந்து இந்த உலகத்தில் நீங்க வாழும்போது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு நாய் குட்டி போட்டா கூட அந்த குட்டியை பார்த்து பார்த்து வளர்த்தோம். வேற ஒரு நாய் கிட்ட வந்துச்சுன்னா அவ்வளவுதான், கட்டிச்சு கொதறிடணும். அந்த நாய் ஓடி போயிடும். ஏன்னா பயங்கர அதாவது தாய் பூனை ஆகட்டும், தாய் நாய் ஆகட்டும், அதுக்கு பயங்கர அக்ரஷன் இருக்கும், தன்னோட குட்டியை மட்டும் தொட்ட. அதனால இப்ப சில விலங்குகளே வர்றதுக்கு பயந்துக்கும். ஏன்னா இந்த நேரத்துல அது வந்து மிருகத்தோடைய சுயரூபம் வெளியே வந்துடும், அதுங்களே பயந்துக்குங்க. பாருங்க, ஒரு இயற்கைக்கே தெரியுது, அஞ்சறிவு உள்ள ஒரு மாடு, ஆடு, பூனை, பன்னி எல்லாத்துக்குமே தெரியுது. அப்போ அதே ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மனுஷனுக்கு இருக்காதா? இது ஒரு பெரிய விஷயமா? இதைத்தான் தெய்வீக சித்தம்னு சொல்றீங்களா? அப்ப அஞ்சறிவு உள்ள நாய், பூனை, எரும மாடுக்கெல்லாம் நமக்கும் என்ன வித்தியாசம்? இப்படி கேட்ட கோவம் வருது உங்களுக்கு. உங்களுக்கு என்னங்க தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்றோம் அது பண்றேன் அப்படின்னு? ஒரு மாடு போய் கேளுங்க, அதுவும் சொல்லு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு காலை எந்திரிச்சு தெருவா கைத்துணுண்டு புண்ணாக்க கொடுத்து அமுச்சு விட்டுறான் என் ஓனர். தெருவா போய் நான் எல்லாம் சுத்தி கித்தி எதை இலை இது குப்பை இதெல்லாம் போட்டிருக்கணும், அதெல்லாம் சாப்பிட்டு வந்தா சாயந்தரம் அதே புண்ணாக்க கொடுக்குறான். என் கஷ்டம் உனக்கு தெரியுமா? சில நேரங்கள்ல வாடிக்கையாளர்கள் வைக்காம போயிடுறாங்க, அந்த குப்பையை கூட வீசாம போயிடணும். அப்ப வேற வீடு தேடி போக வேண்டியதா இருக்கு, தெருவு மாத்தி அலைய வேண்டியதா இருக்கு. எருமாடு கூப்பிட்டு ஒரு இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் என்னமோ பண்றீங்களா? ஒரு ஒயரை காதுக்குள்ள விட்டு நீங்க அது என்ன பேசுது அப்படின்னு கேட்டு பாருங்க, இதுதான் பேசும். ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. பாவம், இந்த மாடு போடுற கஷ்டம்லாம் பெங்களூர்ல அநியாயத்துக்கு இருக்கும். எல்லா மாடுகளும் ரோட்லயே தெரியும். ரொம்ப இன்னசென்ட் அனிமல், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாடு. ஆனா ரொம்ப டேஞ்சர் கூட. திடீர்னு எப்போ மிரளும்னு சொல்ல முடியாது. கிட்ட எல்லாம் போய் ரொம்ப தொட்டு எல்லாம் நீவி விட்டுருங்க, டக்குன்னு கொம்புல ஒரு தள்ளிச்சு முடிஞ்சு போச்சு கதை. சரி, இப்ப எதை பேசிட்டு இருக்கிறோம், எங்க போறோம்? எரும மாடு கதை விடுங்க, நம்ம கதைக்கு வரலாம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? நான் பேசுறது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கலாம் பிரியமானவர்களே, ஆனா அதோட அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். நேரம் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. For the earth is filled with violence through them, and behold, I will destroy them with the earth. அதோட பின்விளைவை பார்த்தீர்களா? இந்த உலகம் தெய்வீக சித்தத்தை தேடாமல் விட்டதனால் ஆண்டவராகிய தேவன் ஒரு தீர்மானத்துக்கு வராரு. காத்திருந்து பார்க்கிறாரு. நூற்றுக்கணக்கான வருஷங்கள் காத்திருந்து பார்த்து சடைஞ்சு போய் கடைசியில இவனுங்களை எல்லாம் வச்சு ஒரு வலிச்சு விட்டுடலாம், போதும். எத்தனை நாளைக்கு நீங்க வந்து குப்பையை நடுவீட்டிலே வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? அதை வலிச்சு தூக்கி குப்பை தொட்டியில போட்டு, குப்பை தொட்டியில இருக்கிற குப்பையை எத்தனை நாள் பார்த்துட்டே இருப்பீங்க? அதை தூக்கி வெளியில குப்பைக்காரன் வந்தா அதை தூக்கி போட்டாதான் ஒரு நிம்மதி. அப்பதான் வீடு சுத்தமா இருக்குப்பா. அந்த மாதிரி நிலைமைக்கு ஆண்டவரை தள்ளிட்டான் மனுஷன். இப்போ அந்த மனுஷனை விடுங்க, அவனுங்கெல்லாம் 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க. அவங்களுக்கு பைபிள்னு தெரியாது, இயேசுவையும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நீங்க இருந்திருந்தா, நான் இருந்திருந்தா இதை விட கேப் மாதிரித்தனம் பண்ணியிருப்போம், பயங்கரமா இருந்திருப்போம். அதனால பெருசா அவங்க எல்லாம் அப்படியே ஆக்கும் அப்படிங்காதீங்க. நம்ம இப்ப என்ன வாழுதான், ரொம்ப லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுறனோ அப்படி பேசினாதான் நல்லா போகுது, ரீச் ஆகுது. என்ன பண்றது? இவ்வளோ வசதிகளை செய்து தந்தும், இவ்வளவு பெரிய வேதாகமத்தை எழுதி தந்தும், இதை போதித்து கொண்டு இருக்கிறோம். ஒருத்தர் 2 பேர் பாக்குறீங்க, பாக்குறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லை பாவம். அப்புறம் எங்க திருந்துருது? சரி விடுங்க. அப்போ இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்ட அன்பான சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய தெய்வீக சித்தத்தையும் திட்டத்தையும் தேடாமல் விட்டால் தேவனே உங்களை அழித்து போடுவதை தவிர, நிராகரிப்பதை தவிர, புதிய ஏற்பாடின் பிரகாரமா பாத்தீங்கன்னா நிராகரிச்சு விடுவார். நிராகரித்தாலே போதுமே, அழிக்கவும் கொல்லவும் ரெடியா ஒருத்தன் உக்காண்டு இருக்கான். அவன் பேர் பிசாசு. பேய் பிடிச்சிருங்க. நிறைய பேர் இப்ப முக்காவாசி பேர் இன்னைக்கு பேய் பிடிச்சுதான் சுத்திட்டு இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு பிசாசு உக்காண்டு இருக்கிறானே அவனுக்கு தெரியாம சுத்திட்டு இருக்கிறான். அதுதான் இப்ப புது டெக்னிக். அந்த காலத்துல எல்லாம் பிசாசு பிடிச்சவங்க சுத்துவான், இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கான். இந்த காலத்துல பிசாசு பிடிச்சவன் அவ்வளவு ஜென்டில்மேனா இருக்கிறான். என்ன ட்ரெஸ்ஸிங், என்ன இது, அப்படி கிளீனா இருக்கிறான். என்ன ஜென்டில்மேன் தெரியுங்களா? அவர் உள்ள இருக்கும் ஒரு 10,000 பிசாசு அவனுக்குள்ள. அதுக்கு ஆவிக்குரிய வரம் வேணும், பகுத்தறிகிற வரம் வேணும், ஞானத்தின் வரம் வேணும். எந்த பக்கமா இருக்கிறீங்க பிரியமான சகோதர சகோதரிகளை? ஒரு தீர்மானத்துக்கு வாருங்க, ஒரு முடிவுக்கு வாங்க. தேவனை தேடுங்க, அவர் சித்தத்தை நோவாவை போல நாடுங்க. தேவனுடைய கண்களில புது கிருபை இந்த நாளில நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தெய்வமே, இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை தேடும்படி எங்களுக்கு உதவி செய்யும்.
சித்தத்தை தேடவில்லை என்றால் அதோடைய பின்விளைவு அழிவுதான். அழிவுதான். உம்மால் நாங்கள் நிராகரிக்கப்படக்கூடாதப்பா. நிராகரிப்பதற்காக எங்களை நீர் உருவாக்கவில்லை ஆண்டவரே. உம்மோடு கூட இணைந்து பணியாற்ற எங்களை ஒரு கோவர்க்கர், ஒரு பார்ட்னராய் நீர் பார்க்கிறீர். நாங்களும் அப்படிதான் இருக்க விரும்புகிறோம். எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, எல்லா வீடியோஸும் பாருங்க, விட்டுறாதீங்க. உங்க நன்மைக்காக சொல்லுகிறோம். இந்த சேனல் டீட்டெயில்ஸ், வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்ததெல்லாம் உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாத்துலயும் போடுங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க, எல்லாம் தெரியாதவங்க எல்லாரும் பார்க்கட்டுமே. என்ன இப்ப கண்டதையும் போஸ்ட் பண்றாங்க, ஏங்க இந்த மாதிரி உருப்படியான விஷயத்த நீங்க பண்ணக்கூடாதா? நல்ல நல்ல காரியங்களை சொல்லித்தரோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ப்ரேயர் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி, உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உலகத்தின் ஊழியக்காரங்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் எங்களுக்காகவும் என்னோட ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் ஆண்டவரிடம் செல்லுங்கள். மனிதரிடம் சென்று நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.